சென்னை லயோலா, திருச்சி சர்வீசஸ், பிஹெச்டி ஆர்ட்ஸ். 3 கல்லூரியில் படிக்கிறது சாதாரண விஷயம். அந்த காலத்துல எப்ப 3 காலேஜை சுற்றி பார்த்தாரு. கடைசியா அவர் தேர்வு செய்த காலேஜ் தான் பிஹெச்டி ஆர்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு பெரிய பிஹெச்டி அவார்டாக நான் மிக்க பெருமை கொள்கிறேன். எனக்கு ஒரு போல படிக்க முடியாது ரொம்ப வருத்தம். நான் விளையாட்டு தான் கவனம் செலுத்தினேன். இவரை பார்த்தா கொஞ்சம் பொறாமையா இருக்காங்க. இவர் போல படிச்சு வந்து லைப்ரரி போகணும். விளையாடுனாலும் காலேஜ் காலேஜ் அட்டெண்ட் இருக்க மாட்டேன். I will attend the class, all classes. 3 மணிக்கு கிளாஸ் முடிச்சோன்னா I will go to library. 45 minutes library படிப்பேன். நாலேஜ் ஏற்றுவரை பார்ப்பேன். பிகாஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் நான் புரியல. ஸோ அதை பார்த்து கொஞ்சம் பொறாம பண்ணுறேன் சார். இந்த மாபெரும் பெருமைமிக்க உலக புகழ் பிஹெச்டி கல்வி நிலையங்களில் உன்னதமான தாளாளர் பெரும் மதிப்பிற்குரிய கோபாலகிருஷ்ணன் சார் அவர்களே, இங்கு வருகை புரிந்துள்ள முன்னாள் தாளாளர் ஐயா டி.ஆர். கார்த்திகேயன் ஐயா அவர்களே, மேலும் இந்த கல்லூரியுடைய 50 யூஜி கோர்ஸ், 30 பிஜி, 25 ஃபீல்ட்ஸ் பிஹெச்டி இருக்கக்கூடிய உலக புகழ் பிஹெச்டி. இந்த பிஹெச்டி படிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பிஹெச்டி படிக்கிறதுலையும் முக்காலத்தில் நீங்க உங்க பெற்றோர்கள் வர தவறு செய்து வர பெற்றோர்கள். அப்பேற்பட்ட கல்லூரிக்கு முதல்வராக விளங்கக்கூடிய டாக்டர் எம். செங்குட்டன் சார் அவர்களே, இந்த விழாவுக்கு வருகை கொண்டுள்ள பேர் தெரியாத பரவாயில்ல மன்னிச்சுங்க சார். அனைத்து சான்றோர் தலைவர்களே, அவார்டுடைய பேனல் மெம்பர்ஸ் அவர்களே, இந்த பிஹெச்டி இன்ஸ்டிடியூஷனுடைய ஏவோ மேடம் நிர்மலா மேடம் அவர்களே, மற்றும் அனைத்து பேராசிரியர்களே, உதவி பேராசிரியர்களே, அனைவருக்கும் எனது வணக்கம். மேலும் இந்த கல்லூரிய உடற்கல்வி இயக்குனர் திரு நவநீதன் அவர்களே, அவருடைய மாமனார் ரொம்ப க்ளோஸ் பழனிசாமி சார், ஸ்டாஃப் பழனிசாமி, அவரு ஸ்போர்ட்ஸ் கமிட்டியில அவரு சுந்தராம் சார் 2 பேரும் நாங்கள் ஸ்போர்ட்ஸ் கமிட்டி ப்ரொஃபஸர். அதனால ரொம்ப ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அவருடைய சன்னில்லாத அவரு ரொம்ப பெருமையா இருக்கிறாங்க. அவருக்கு நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய உடற்கல்வி இயக்குனர் சவுந்தரராஜ் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு விருது பெற்ற என்னோட சீனியர் காலேஜ்ல சீனியாரிட்டி கூட தான் கொடுக்குறாங்க. மேடம் இது புரோட்டோகால் படி மேடம் தான் ஐஎஸ், ராணி காந்திநாத் மேடம் தான் ஐஎஸ் புரோட்டோகால். ஸோ இது புரோட்டோகால் படிச்ச வருஷம் வச்சு கொடுக்குறாங்க. நான் பார்த்துட்டு பார்க்கும் பார்த்தா ஐயர் தான் போட்டோம், ஐயர் வச்சு தான் புரோட்டோகால் பார்க்கவும் மேடம் தான் சார் ஆஃப் கேட்டகரி ஐஆர்எஸ் ஆஃபீஸர். மேடத்துக்கு ஒரு சின்ன கிளாஸ் பண்ணுங்க. எனக்கு முன்னாடி விருது பெற்ற டாக்டர் அண்ணன் ஆர். ரவிச்சந்திரன் அவர்களே, எனக்கு பின்னால் விருது பெற உள்ள டாக்டர் ராஜ்குமார் அவர்களே, டாக்டர் முரளி பெருமாள் அவர்களே, டாக்டர் செந்தில்குமார் அவர்களே, மற்றும் மேடம் திரு ராணி காமினா ஐஆர்எஸ் ஊழல் ஆணையாளர் வருமான வரித்துறை கோயம்புத்தூர் அவர்களே, மேலும் என்னோடு வாலிபால் அணியில் விளையாடிய சக அணி தோழர் தங்கமணி வந்து திருப்பூர் வந்திருக்காரு. அவர்கள் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு படித்த ஒரு சில ரமேஷ் மற்றும் வந்திருக்கிறார்கள். இந்த பேரு நான் பார்க்க முடியல, மெசேஜ் போட்டா பார்த்தேன். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்லூரிய முன்னாள் கல்லூரி மாணவர்களே, அதுல இவர் வந்திருக்காரு, அலுமினி பிரசிடன்ட் வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய காலை மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இந்த விழாவிற்கு பொறுமையோடு கேட்டுக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளே, விளையாட்டு வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது தந்தை 90 வயதான ஐயா முத்துசாமி அவர்கள் வருகை கொண்டுள்ளார்கள். அவருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
உடற்கல்வி இயக்குனர் மதிப்புக்குரிய திரு ஐயாசாமி சார் அவர்களே, உதவி உடற்கல்வி இயக்குனர் நடராஜன் அவர்களே மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 1985ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டம் சிவகங்கை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு முடித்தேன். அதில் 941 மதிப்பெண் பெற்று முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றேன். அதோடு இல்லாமல் பள்ளியில் இருந்து விளையாட்டு சாம்பியன், அத்லெட்டிக்ல நான் சாம்பியன், வாலிபால் வெரி குட் பிளேயர். ஸ்கூல்ல படிக்கும்போது கிராமத்தில் அப்போ நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின அப்புறம் என்னுடைய தலைமை ஆசிரியர் திரு ராமையா, உடற்கல்வி இயக்குனர் பள்ளிகளுடைய உடற்கல்வி இயக்குனர் திரு ஜெயசந்த் ஆகியோர் என்னையும் என்னுடைய தகவலாக வரவழைத்து, உங்க பையன் நல்லா படிச்சுக்க பையன், விளையாட்டுல இருக்கலாம், சேர்த்துனா கோவை பிஹெச்சி ஆர்ட்ஸ் இல்ல திருச்சி சென்ட் ஜோசப் லயோலா. நான் வந்து ஈரோடு போவே தெரியாது, அவருக்கு தெரியாது. சென்னை லயோலா, திருச்சி சென்ட் ஜோசப், பிஹெச்சி ஆர்ட்ஸ்ல இந்த 3 கல்லூரியில் படிக்கிறது சாதாரண விஷயம். அந்த காலத்துல 85 அதுல எங்க அப்பா 3 வந்து கூட்டிட்டு போனாரு. எங்க அப்பா படிக்காதவர் தான், அனுபவம் உண்டு, அனுபவம் என்னை கூட்டி போய் 3 காலேஜில் சுத்தி பார்த்தாரு. கடைசியா அவர் தேர்வு செய்த காலேஜ் தான் பிஹெச்சி ஆர்ட்ஸ். நான் விளையாட்டுக்காக இந்த காலேஜ் ஜாயின் பண்ணேன், பிஏ எக்கனாமிக் ஜாயின் பண்ணேன், யூஜி பண்ணேன், 3 வருஷம் படிச்சேன். இந்த 85 முதல் 91 வரல 5 ஆண்டுகள் இந்த பாரதியார் பல்கலைக்கழகத்திற்காக வாலிபால் அணிக்காக தொடர்ந்து விளையாடினேன். அணியினுடைய கேப்டனாக பதவி வகித்தேன். இந்த பாரதியார் பல்கலைக்கழக அணி அப்பதான் பாரதியார் பல்கலைக்கழகம் தெரிய ஆரம்பிச்சோம். அங்க போய் நாங்க போய் அண்ணா யூனிவர்சிட்டிலையும் தேர்ட் பிளேஸ் வாங்கணும், மதுரையிலையும் தேர்ட் பிளேஸ் வாங்கணும். அப்புறம் கேரளா பிளேஸ் ரொம்ப வெரி டாப் பர்ஃபார்மன்ஸ். அதில் நான் பீட் பண்ணி வரத நாங்கெல்லாம் ஃப்ரீ ஃபுட்டு ஃப்ரீ எஜுகேஷன் கிடையாது, அவங்களும் ஃப்ரீ ஃபுட் ஃப்ரீ எஜுகேஷன் படிச்சு வராங்க. சென்ட் ஜோசப் லயோலாவில் ஃப்ரீ ஃபுட் ஃப்ரீ எஜுகேஷன். நாங்கள் வந்து எது சொல்லவே கிடையாது. அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து எல்லாருமே நம்ம வீரத்தோடு வலிமோடு விளையாடி நாங்கள் 3ஆவது பெற்றோம். இந்த கல்லூரிக்காக பிஹெச்சி ஆர்ட்ஸ் வாலிபால் வாங்கிக்காக அப்போ நாங்க சென்ட் ஜோசப்ஸ் சென்ட் ஜேவியர்ஸ் இந்த 3 தான் வலிமையான டீம். நானா நீயா அப்படிதான் போயிட்டு நாங்கள் பிஹெச்சி ஆர்ட்ஸ்ல பல்வேறு போட்டிகளுக்கு பார்க்க வந்தோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் வாங்கிக்கிறோம். கடைசியா நாங்க ஐஐடியில தங்கமை தெரியும், ஐஐடியில எல்லாம் பணியெல்லாம் நனைஞ்சு சாப்பிடலாம் சேஞ்ச் போய் பண்ணிடும். ஸோ 2 hours விளையாடும், 2 hours கண்டினியூஸ் விளையாடும். சென்ட் ஜோசப்ஸ் பிஹெச்சி ஆர்ட்ஸ் ஐயா சார் வந்திருக்காங்க. கடும் போட்டி அடிச்சா அவங்க எதையும் மாறுதான் நெட்டு விழுந்தா ஸ்டாப் எல்லாம் என்ன நடக்கும் அந்த மாதிரி ஃபைட்டிங். 5 செட் விளையாடும், 2 மணி நேரம், 15-30 ஜெயிச்சு, 15-30 ஜெயிச்சு. எக்ஸலண்ட் கேம். அதான் லாஸ்ட் மேட்ச் விளையாண்டாங்க. 5 செட் விளையாண்டு 3-2 செட் கிழங்குல நாங்க சென்ட் ஜோசப் காலேஜ் ஜெயிச்சோம். அவங்களாம் ஃப்ரீ சாப்பாடு வாங்கிட்டு ஃப்ரீ எஜுகேஷன் பண்ணோட மண்ணை கவர்ஸ். ஏன்னா அவங்க கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நாங்கள் வந்து விளையாட்டு, படிப்பு, சாப்பாடு, உறக்கம் இதுதான் தெரியும். வேற எந்த இது வெளியே போறது அங்க போறது எல்லாம் பழக்கம் கிடையாது. அதனால நல்ல முன்னேற்றம். அன்றைய உடற்கல்வி இயக்குனர் திரு ஐயாசாமி சார், நடராஜ் சார் ஆகியோர் என்னை பல்வேறு வகையில் ஊக்குவித்தார்கள். நடராஜ் சார் பாக்கிய கைவிட்டு எடுத்து படம் எடுப்போம். அந்த மாதிரி உறுதியா போல மகன் தந்தை போல பழகு. ஐயாசாமி சார் கருணை கொஞ்சம் சிட்டா பயம் பிள்ளைகள் நல்ல விளையாட தோதல் பண்ணிக்கூடாது அப்படின்னு ஒரு பய உணர்வோட விளையாடுவோம். அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களே எனக்கு ஊக்குவித்தாரு. அது இல்லாம எனக்கு யூஜியில படிச்ச மோகன் சார் புதுசாக இருக்காரு. எனக்கு யூஜியில சிவராஜ் சார், அப்புறம் திருநாளரசு, அப்புறம் 2 பேர் இருக்காங்க. நான் ஸ்போர்ட்ஸ்னா நானே கடுமையா படிப்பேன். இருந்தாலும் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க இன்டைரக்டா. அதே 10 மார்க் ஆனதுக்கு அதை நான் தெரிய வைக்கிறேன் சார். இது சார் அப்படி மேல போட்டா 6 வயசு சார், இப்படி போட்டா 8 வயசு சார். அப்படி ஃபர்ஸ்ட் 18 தான். அதனால 16 கூட இன்டர் மாதிரி அவ்வளோ ஹெல்ப் பண்ணி பிகாஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். அதே போல பிஜியில் எனக்கு எம்ஏ சோசியல் படித்தேன். அப்போ டாக்டர் குருதாஸ் அதில்
சார். அடுத்து சேகர், டாக்டர் சேகர், டாக்டர் முரளி, டாக்டர் ஜோதிமணி, டாக்டர் ராஜன் எல்லாம் தேர்ட்டாங்க. அது இல்லைங்க, அதுவும் அதே மாதிரி நான் தனியாக தான் போய் பார்ப்பேன். படிப்பல படிக்கல படிப்பு படிப்ப இவங்க படிக்கிறதுக்கே வர்றாங்க. மற்றவங்களாம் நான் விளையாட்டுக்கே வரேன். அதான் சின்ன சின்ன நுணுக்கங்களுக்கு போயிட்டு தனியா வெயிட் பண்ணுவேன். அவன் படிக்கிறதுக்கே வந்திருக்கான் சார், நான் விளையாட்டு படிக்க வந்திருக்கேன். அதனால இதை கொஞ்சம் கவனம் கொஞ்சம் ஸ்பெஷலா கன்சிடர் பண்ண சொல்லுவேன். 11 வாங்கினா அதை சொல்லிக் கொடுத்த சார் அப்படி இது போட்டா 6 ஆகும் சார் சொல்லுவேன். முடியலன்னா இப்படி போட்டா 4 ஆகும் சொல்லுவேன். ஒண்ணு வந்து அப்படி போட்டு இப்படி போட்டா 4000, இப்படி போட்டா 7000 சார் சொல்லுவேன். நீங்க எனக்கு சொல்லி தெரியாம நீ முதல்ல நிக்காது போயிருப்பாரு. ஃபர்ஸ்ட் மேல் 18 19 இருக்கு, எனக்கு 17,000 போவோம். அவங்களுக்கு என்னுடைய நன்றியை உறுத்தாக்கி கொடுக்கிறேன். எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அதன் பின்பு நான் எம்ஏ சோசியல் முடிச்சதுக்கு அப்புறம் நான் எம்பிஏ பிபிஏ பண்ணலாம்னு ஆசை. பிடி சார் சொன்னார், பிபிஏ எம்பிஏ பண்றா இங்கே பிடிஏ வந்து சொன்னார். சொல்லுங்க அந்த குவாலிட்டி இருக்கிறாரு. எனக்கு வாத்தியார் அவருக்கு பிடிக்கல. அப்போ நான் வந்து என்ஐஎஸ் போடலாம்னு சொல்லிட்டு நான் போன பெரிய கோச் பெரிய இதாக நான் போய் ஸ்போர்ட்ஸ் சென்டர் பெங்களூர் போய் என்ஐஎஸ் படிச்சேன். 1991 என்ஐஎஸ் படிச்ச 1 வருஷம். எங்களோட படிச்சவர் தான் இந்தியன் சீஃப் கோச் திரு ஜிஎஸ் அர்ஜுனாவுடைய திருவாசாரி அவர். அவரும் நானும் பக்கத்தில் போயிட்டு நாங்கள் ஒரே பேசினேன். அங்கே படித்தேன். அதுக்குள்ள பல்வேறு பணிபுரிந்து 1996ஆம் ஆண்டு தமிழக காவல்துறை நேரடி உதவியாளராக தேர்வு செய்யப்பட்டு பணியில் சேர்ந்து பயிற்சி முடித்து கோவை மாநகரம் D1 கலைஞர் காவலகத்தில் சட்டப்பட உதவியாளராக பணியேற்றப்பட்டேன். அப்போதுதான் காவலர் செல்வராஜ் படுகொலை இருந்தது. அது படுகொலைக்கு அப்புறம் பயங்கரமான கலவரம் நடந்தது கோவை. உங்களுக்கு தெரியாத வைக்கிறேன், தெரியும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிய வாய்ப்பு இல்லை. நீங்க யூடியூப்ல போன கிளியரா பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ப்ரொஃபசர்ஸ் இவங்க தெரியும். 97 பயங்கர கலவரம், பயங்கரமான கலவரம். அந்த கலவரத்துல போலீஸ் யாரும் வேலை செய்யல, போலீஸ் கொண்டாந்து போலீஸ் யாரும் வேலை செய்யல. அப்புறம் நான் தான் பேசினேன். பேசி போய் கலவர தலைவருக்காக நாங்கள் ஒரு 20 பேர் போனோம். அங்கே எங்க மேலே போகும்போது எங்க மேலே தாக்கு நடத்தினாங்க, நாங்கள் எதிர்காலம் நடத்தணும். அதுபோல 3 முறை துப்பாக்கி நடத்துது. கலவரத்தை அடைக்கணும். அதன் பின்னர் 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி 14/2 உங்களோட 14/2 வேற மாதிரி அர்த்தம் வரும். இது 14/2 இது வேற அர்த்தம். 14/2/1998 கோவை தொடர் குண்டுவெடிப்பு நடந்தது. மொத்த 16 இடங்களில் குண்டுவெடிப்பு நடந்தது. அப்போ திரு முன்னாள் பாரத துணை பிரதமர் எல்கே அத்வானி அவர்கள் வருகை உள்ளார் கோவைக்கு. நானே அந்த ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிருக்கேன் டிஸ்கார்ஜி. அப்போ அந்த வெடிகுண்டு சம்பவம் நடைபெறுகிறது. பல்வேறு மக்கள் 58 பேருக்கு மேல கொல்லப்பட்டனர். 250 பேருக்கு மேல படுகாயப்பட்டனர். வெடிகுண்டு காயத்தால் படுகாயப்பட்டனர். கண்ணுக்காக போன நிறைய பேர் வந்து அப்பாவி. அந்த தருணங்கள் இரவு இந்த வேட்டை யார் வைத்தாலும் அவர்களை தேடும் பணியில் நானும் ஈடுபட்டு, அப்போ எங்கள் கமிஷனர் டிஜி திரு ராஜன் குப்ரா ஐபிஎஸ், இப்ப டிஜியா இருக்கிற திரு சந்தீபா ரத்தோர் அவர் தான் டிசி லாங்கால. திரு ஆறுமுக சார் இருந்துட்டாங்க, அவரு டிசி. பழனிசாமி சார் அவரு டிசி. டிஐஜி எஸ்பி திரு கன்சாம் சார் ரிட்டையர் ஆயிட்டாங்க, டிஜிபிஆரி. டிஐஜி திரு ராஜேந்திர சார் இவெல்லாம் இருந்தாங்க. மிலிட்டரி ஆபீஸ் இந்த வருஷம் தான் ஆபரேஷன் நடக்குது. அப்புறம் எங்க ஆபீஸ் ரொம்ப துடிப்பா இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் வாலிபால் ரொம்ப ஷார்ப் அத பிடிக்க போகும்போது ஒரு மாடி வீட்டுல 9 பேர் மறந்துருந்தார். மாடி வீடு கூட வெடிகுண்டு நான் தான் மேல போய் உடச்சிட்டு போவேன். உள்ள போகும்போது உள்ள
செய்தார்கள். ரூம்ல இருந்தாங்க. அந்த ரூம்ல உள்ள நுழைஞ்சு அடிச்சு உள்ள போகும்போது என் மேல வெடிகுண்டு வீசினாரு. நான் துப்பாக்கி நடத்தினேன். அதில் 6 பேர் இருந்தனர். 3 பேர் பிடித்தார்கள். அந்த 3 பேர் பெற்றதுதான் வெடிகுண்டு வழக்கிலேயே யார் வச்சாலும் கண்டுபிடிக்கிற ஒரு திருப்பு முனையானது. அந்த வெடிகுண்டு சம்பவத்தை விசாரித்த மாண்புமிகு நீதியரசர் திரு மகிந்த பி.ஆர். கோவிந்தகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அவருடைய ரிப்போர்ட்ல ஃபைண்டிங்ஸ்ல கடைசியா அவர் ஃபைண்டிங்ஸ் சொல்றார். இந்த பாம்பு பிளாஸ்ட் பத்தி ஒரு 20 லைன்ஸ் நம்மளோட ஒரு நைட் ராமன் சார் போட்டிருந்தாங்க சார் அட்வைஸ். அதில் சொல்லியிருக்காரு லாஸ்ட் பேரா என்ன பத்தி. Incidentally, it may be mentioned that the major part played in the storming operation by 3M Chandrasekharan, Sub-Inspector of Police, D1 Badar Police Station. At the risk of his life, not only saved the lives of the police personnel and public, but also became an eye opener for the special investigation team to nab the terrorists and unearth the concealed bombs. The action of the Sub-Inspector of Police, who was given a gallantry award, deserved commendation. என்று மாண்புமிகு நீதியரசர் பி.ஆர். கோவிந்தகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய அறிக்கையை என்னை பற்றி புகழ்ந்து அறிக்கை அளித்தார்கள். அது ரொம்ப அவர் இல்லை, இறந்துட்டாரு. இறந்ததுக்கு நான் போனேன். நன்றி சொல்றதுக்கு ரொம்ப என்னால ரொம்ப பாசமும் மரியாதை உள்ளவர். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வீரதேர செயலுக்காக பாராட்டி அன்றைய முதல்வர் ஐயா மாண்புமிகு ஐயா கலைஞர் ஐயா அவர்கள் சட்டமன்றத்தில் தமிழக சட்டமன்றத்தில் பாராட்டி எனக்கு வீரதேர பதக்கம் வழங்கினார்கள். அந்த வீரதேர பதக்கம் திருச்சியில் நடைபெற்ற பதக்க அணிவிப்பு விழாவில் முதல் நபராக பெற்றேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வீர செயலை பாராட்டி மாண்புமிகு ஐயா டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் எனக்கு சப் இன்ஸ்பெக்டராக இருந்து இன்ஸ்பெக்டராக 2 ஆண்டுகள் சப் இன்ஸ்பெக்டர் போனேன். 2 ஆண்டுகள் இன்ஸ்பெக்டர் ஆகிட்டேன். என்னுடைய என்ன பர்ஃபார்மன்ஸ் வீரதேசரை பாராட்டி எனக்கு 2 ஆண்டுகள் காவல் ஆய்வாளராக எனக்கு பதவி உயர்வு வழங்கினார்கள். சட்டமன்றத்தில் பாராட்டி நான் காவலாளராக பதவி ஏற்ற பின்பு அதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல வேலை பார்த்தேன். செந்தில் வேலை பார்த்தேன். நாங்கெல்லாம் அந்த தமிழர் விடுதலை படை. அப்ப நான் இசட் கேட்டேன். நான் 15 இயர்ஸ் இசட் கேட்டேன் இருக்கிறேன். எங்க போனாலும் ஒரு 30 போலீஸ் போவோம். அங்க வந்து எனக்கு படையப்பான்னு சொல்லுவாங்க. படையோடு தான் போவோம். அதனால வந்து அந்த மாதிரி நான் வேலை செய்யறதே சிம்பத்தி ஏற்படுத்த வரலாம். சிம்பத்தி என்பது ஏன்னா நான் கிராமத்துல வந்தேன். ஐ நோ தி வேலை என்ன பண்ணுவா எல்லாத்தையும் ஐ நோ தி ஆல் தி டிஃபிகல்டிஸ். சிம்பத்தி என்பதில் வேலை பார்ப்பேன். அதுக்கப்புறம் நம்ம சேலம் மாநகரத்துல காவல் ஆய்வு பணியாற்றும் போது இந்த சேலம் பிரைவசி தான். இந்த பிரைவசி ஆக்ட் 1937 அதை அந்த லாப அனுமதி பண்ண போனதுக்கு காரணமே முன்னாள் முதல்வர் திரு ராஜாஜி ஐயா அவர்கள் 1937 இந்த சட்டத்தை இருந்தாங்க. ஒன்லி பிகாஸ் ஆஃப் சேலம். இந்த சேலத்தில் சாராயம் குடிக்கிறதால சட்டம் வரப்பட்டது. அந்த சேலத்தில் ஒன்மேன் ஷோ தான் சிங்க கன்னியாகுமரி இருந்தாலும் அடி அடிச்சு சாராயம் எல்லாம் பண்ண. அதுக்கு எனக்கு அன்றைய முதல்வர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் 2006ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் குடியரசு தின விழா அணிவகுப்பு விழாவில் அந்த 3 பேருக்கு கொடுப்பாங்க. ஸ்டேட் அது கேலண்டராவோட அது வீரத்தில் கொண்டா கொடுப்பாங்க. இந்த உத்தமர் காந்தி வந்து ஸ்டேட்ல 3 பேருக்கு கொடுப்பாங்க. ஒன்று 3 ஆபீசர் இருக்கு. பயங்கர என்கொயரி. அப்ப டிஜி சார் திரு அலெக்சாண்டர் ஐபிஎஸ், ஏடிஜி உபாத்தியா ஐபிஎஸ், வெரி ஆனஸ்ட் ஆஃபீஸ். என்கொயரி பரவாயில்ல. பேர உத்தமர் காந்தி அவார்டு. அப்புறம் உத்தமர் காந்தி அவார்டுனா அவங்களுக்கு கல்வியாளர் சொல்லி பயங்கர வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுக்கப்பட்ட மெடல். அது 27 ஜனவரி 2006ஆம் ஆண்டு மாண்புமிகு முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் கையில்